ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கல்யாணம் பார்க்க போகிறோம். கல்யாணத்தில் நம்ம விஜயே சென்டிமெண்ட்டை வர வைக்க முடியாமல் அந்த முகத்தில் பாவம் படாத பாடு பட்டுக்கிட்டு போய் பாசத்தில் அந்த பொண்ணுக்கிட்ட நின்று நான் தாம்மா உன் அப்பா, நீ தாம்மா என் பொண்ணு, உன்னை எதுக்காகவும் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன்னு சென்டிமெண்ட்டாக பேசிகிட்டு இருக்க டைமில் நோ மோர் எமோஷன் சொல்லிட்டு அனாமிக்கு அங்கேருந்து வந்து கத்துறாங்க. கத்துனவங்க என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, யாரோட குழந்தைய நீங்கள் எதுக்கு தூக்குறீங்க, இதெல்லாம் முடியாது, ஒத்துக்க மாட்டாடி, அது ஏன் குழந்தைடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. புரிய வைக்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் முடியவே இல்லைங்க, முடியவே இல்லை, இதுக்கு ஒத்துக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு கோவத்தில் கொந்தளிச்சவங்க நீ என்னடி ஒத்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டாங்க, நீ ஒரு கொலகாரி சொல்லிட்டாங்க. கடைசியில பார்த்தா பழி ஒரு பக்கம் பாவம் ஒரு பக்கம் அமைஞ்சிருச்சேமா, நீ கோவத்தில் ஆமா நான் தான் பண்ணேன், நீ எதுக்குமா ஒத்துக்கிற, நீ பண்ணியிருக்கவே கூடாது, இது சகுனி சித்ரா பார்த்த வேலைன்றது என்னைக்கா தெரிய போகுது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. நம்ம சகுனி சித்ராவோட ரியாக்ஷன் பார்க்க எப்படி இருக்கு தெரியுமா, கண்டுபிடி கண்டுபிடி கல்வனை கண்டுபிடி அப்படின்னு உட்காந்துருக்காங்க. நீ தாண்டி கள்ளி கள்ளி எல்லாத்துக்கும் காரணம் நீ தாண்டி அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சரி விடுங்க, இது கள்ளி இல்லை சரியான வில்லி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து ஃப்ளாஷ்பேக்கில் ஒட்டி காமிக்கிறாங்களாமா, நான் இப்படி பண்ணேன் நீ வந்து இப்படி மாட்டிக்கிட்ட ஹாஹா அப்படின்னு சிரிக்கிறாங்க. என்னைக்கா இருந்தாலும் உன்னோட வேணி உன்னை சூடும், கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. அதுக்கப்புறம் அனாமிகா கோவத்தில் கொந்தளிக்க, இதுக்கப்புறம் இந்த குடும்பத்தை என்ன பண்ற பாரு, என்ன பண்றேன் பாருன்னு சொல்ல, ஓ இவ்வளவு தூரம் ஆயிடுச்சா, உனக்கு எனக்கு மட்டும் எதுவுமே கிடையாது, போயிடுறீ அப்படின்னு சொல்லிட்டாங்க. தாத்தா தப்பா முடிவு எடுக்காதப்பா அப்படின்னு சொல்ல, இதுல நீங்க தலையிடாதீங்க தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு ஓவரா எமோஷன் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்புறாங்க. வீட்டுக்கு கிளம்புனோடனே பாவம் நம்ம மகா ஒரு பக்கம் நின்றுட்டு இருக்கா. சூர்யா போய் சமாதானம் பண்றேன்னு பண்ண. அதுக்கப்புறம் என் பக்கத்துல வந்து அவ்வளவுதான், நீ வந்து உன் சொந்த தம்பிக்காக நீ பண்றேன்னு பேர்ல நீ என்ன பழி வாங்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. ஓகே